கோவா மாநிலம் வடக்கில் உள்ள ஆர்போரா பகுதியில் அமைந்திருந்த பர்ச் பாய் ரோமியோ லேன் நைட் கிளப்பில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பலி எண்ணிக்கையை கொண்ட துயரச் சம்பவமாக மாறியுள்ளது. திடீரென ஏற்பட்ட வெடிப்பு போன்ற சத்தத்துக்கு பின் கிளப்பின் உள்ளகத்தில் பரவலான தீப்பிடிப்பு ஏற்பட்டது. சில நொடிகளில் மூட்டம் பரவ வெளியேற முடியாமல் பலர் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு படையினர் உடனடியாக விரைந்து வந்தாலும் அடர்ந்த புகையும் நெரிசலான உள்ளக அமைப்பும் மீட்பு பணியை சிரமப்படுத்தியது. அதிகாரப்பூர்வ தகவல்படி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 ஆக உயர்ந்துள்ளது. இவர்களில் 20 பேர் கிளப் ஊழியர்கள், மேலும் 5 பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்ட தகவல்கள் சிலிண்டர் வெடிப்பு காரணமல்ல, மின்சார கருவிகளிலிருந்து ஏற்பட்ட தீப்பொறிகள் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக புதிய விசாரணை சுட்டிக்காட்டுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களில் ஜெனரல் மேனேஜர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் இந்த நிகழ்விற்கு மஜிஸ்திரேட் நிலை விசாரணை உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி, காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயரச் சம்பவம் நாட்டெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்படாததே இத்தகைய விபத்துகளுக்கு காரணம் என சமூக, அரசியல் துறைகளில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.